ஹாய் அனைவருக்கும் வணக்கம். இன்னைக்கு இந்த வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போறோம்னா ஃப்ரான்சிஸ் பேக்கனோட ஆஃப் ஸ்டடீஸ் எஸ்ஸே பார்க்க போறோம். இந்த ஆஃப் ஸ்டடீஸ் எஸ்ஸே பார்த்தீங்கன்னா ஃப்ரான்சிஸ் பேக்கன் அவரோட எஸ்ஸேஸை 3 எடிஷனாக பப்ளிஷ் பண்ணியிருப்பாரு. அவரோட ஃபர்ஸ்ட் எடிஷன் எஸ்ஸே பார்த்தீங்கன்னா 1597ல் 10 எஸ்ஸேஸாக பப்ளிஷ் பண்ணியிருப்பாரு. அதில் தான் இந்த ஆஃப் ஸ்டடீஸ் எஸ்ஸே இன்க்ளூட் பண்ணியிருப்பாரு. ஆஃப் ஸ்டடீஸ் எஸ்ஸே பார்த்தீங்கன்னா ஃப்ரான்சிஸ் பேக்கனோட ஒன் ஆஃப் த மாஸ்டர் பீஸ் அப்படின்னு சொல்லலாம். நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா ஆஃப் ஸ்டடீஸ் எஸ்ஸேயோட கான்செப்ட் தி பர்பஸ் ஆஃப் ஸ்டடிங் ஸ்டடிங்கோட பர்பஸ் என்ன அப்படின்றத பற்றி பேக்கன் கிளியராக சொல்லியிருப்பாரு. தி அட்வான்டேஜஸ் ஆஃப் ரீடிங்கோட அட்வான்டேஜஸ் பற்றி, தி ரைட் வே டு ஸ்டடி, தி இம்பார்ட்டன்ஸ் ஆஃப் டிஃப்ரெண்ட் சப்ஜெக்ட்ஸோட இம்பார்ட்டன்ஸ் அண்ட் டிஃப்ரெண்ட் பெனிஃபிட்ஸை பற்றி சொல்லியிருப்பார். அண்ட் இட் இஸ் ரிட்டன் இன் சிம்பிள் வே பட் பவர்ஃபுல் ப்ரோஸ். ஃப்ரான்சிஸ் பேக்கன் இந்த ஆஃப் ஸ்டடீஸ் எஸ்ஸேவை எப்படி ஸ்டார்ட் பண்ணுறாருன்னா, ஸ்டடீஸ் ஆர் எ சோர்ஸ் ஆஃப் ப்ளஷர் அப்படின்னு சொல்ல வர்றார். ஆஃப் ஸ்டடீஸ் அப்படிங்கிற எஸ்ஸே ரொம்ப ஃபேமஸ். ஏன்னா இந்த எஸ்ஸே பிகினிங்லேயே ஃப்ரான்சிஸ் பேக்கன் ஸ்டடீஸ் வந்து ப்ளஷர் அப்படின்னு சொல்ல வர்றார். ஃப்ரான்சிஸ் பேக்கனோட பாயிண்ட் ஆஃப் வியூவில் ஸ்டடீஸ் அப்படிங்கிறது ஒரு ப்ரைவேட் ஆக்டிவிட்டி அப்படின்னும் அது மனசுக்கு ரிலாக்ஸ் கொடுக்கும் அப்படின்னு சொல்ல வர்றார். குறிப்பாக ரீடர்ஸ் வந்து வீட்டில் அலோனாக இருக்கிறப்போ அவங்க ரிலாக்ஸிங் டைமில் படிக்கிறப்போ அவங்களுக்கு ஒரு ஹாப்பினஸ் கொடுக்கும் அப்படின்னு சொல்ல வர்றார். படித்த விஷயத்த கரெக்டாக கான்வர்சேஷனில் கொண்டு வரணும், அப்படி படித்த விஷயத்த நம்ம லைஃப்பில் இம்ப்ளிமெண்ட் பண்ணணும் அப்படின்னு சொல்ல வர்றாரு. நல்லா படிக்கிறது மூலமாக ப்ராப்பராக ஒரு கைடன்ஸ் நமக்கு கிடைக்கும். பிஸ்னஸ் ரொம்ப எஃபெக்டிவான பிளான் படி லைஃப்பை சக்ஸஸ்ஃபுல்லாக கொண்டு போக முடியும் அப்படின்னு ஃப்ரான்சிஸ் பேக்கன் சொல்கிறார். ஸ்டடீஸை ப்ராப்பராக யூஸ் பண்ண பர்சன் அவங்க லைஃப்பில் நடக்கிற கிரிட்டிக்கலான விஷயத்தை கூட ப்ராப்பராக எக்ஸாமைன் பண்ணி அதை கிளியர் பண்ணுவாங்க அப்படின்னு சொல்கிறாரு. ப்ராப்பரான டேட்டா இதெல்லாம் கலெக்ட் பண்ணி ஒரு ப்ராப்ளம் கரெக்டாக அனலைஸ் பண்ணுவாங்க அப்படின்னும், இப்படி அனலைஸ் பண்ணுற ஒரு விஷயம்தான் ஒரு சூப்பரான ஜட்ஜ்மெண்ட் அப்படின்னு சொல்ல வர்றாரு. இப்போ இவரோட பாயிண்ட் ஆஃப் வியூவில் எக்ஸ்பர்ட் அப்படின்னா கிரிட்டிக்கலான விஷயத்த ஒரு ப்ராக்டிக்கலாக முடிவு எடுக்க முடியும் அப்படின்னும், நெக்ஸ்ட் ஒரு புக்கை நம்ம அதிகமாக படிச்சுக்கிட்டே இருக்கிறப்போ நம்ம எந்த மாதிரியான மனுஷங்களாக மாறிடுவோம் அப்படின்னா ரொம்ப ஒரு லேசியான மனுஷங்களாக மாறிடுவோம் அப்படின்னு சொல்ல வர்றார். ஏன்னா ஒரு புக்ஸ் நம்ம படிச்சுக்கிட்டே இருந்தால் மட்டும் இன்டலெக்சுவலாக நம்ம இருக்க மாட்டோம். பட் அதை எப்படி நம்ம ப்ராக்டிக்கலாக ஒரு லைஃப்பில் நம்ம அப்ளை பண்ணுறோமோ அப்போ தான் நம்ம ஒரு எக்ஸ்பெக்ட் அப்படின்னு சொல்ல வர்றாரு. பேக்கனை பொறுத்த வரைக்கும் பீப்புள்ஸ்க்கு நேச்சுரலாகவே அவங்களுக்கு எபிலிட்டி இருக்குது அப்படின்னும், அதை அவங்களுக்கு டெவலப் பண்ணுறதுக்கு இந்த ஸ்டடீஸ் ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும் அப்படின்னு சொல்ல வர்றார். நேச்சுரல் எபிலிட்டி அப்படின்றது நேச்சுரல் பிளான்ட் மாதிரி தான். ஒரு செடி எப்படி தானாக வளர்கிறதுக்கு அதுக்கு உண்டான ஒரு சோர்ஸ் தேவையோ அந்த மாதிரி நம்மளோட எபிலிட்டிஸ் நம்ம வளர்த்துக்கிறதுக்கு நமக்கு என்ன சோர்ஸ் தேவை அப்படின்னா அது புக்ஸ் தான் அப்படின்னு ஃப்ரான்சிஸ் பேக்கன் சொல்கிறாரு. நெக்ஸ்ட் பார்த்தீங்க அப்படின்னா ஒரு சில புக்ஸ்லாம் நம்ம ரீட் பண்ணுறதுக்காக மட்டும்தான் யூஸ் பண்ணுவோம். பட் ஒரு சில புக்ஸ்லாம் பார்த்தீங்கன்னா நம்ம லைன் பை லைன் படித்து அதில் இருக்க கண்டென்ட் என்ன அப்படின்றத புரிஞ்சுப்போம். ஸோ அந்த மாதிரி புக்ஸ்லாம் நம்மளோட லைஃப்க்கு ரொம்ப ஒர்த்தபுளான புக்ஸ் அப்படின்னு சொல்ல வர்றாரு. நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா ரீடிங் டெவலப்ஸ் தி ஹோல் பர்சனாலிட்டி ஆஃப் எ மேன் அப்படின்னு சொல்கிறார். இப்போ ரீடிங்கிறது நம்மளோட ஹோல் பர்சனாலிட்டியுமே அது சேஞ்ச் பண்ணும் அப்படின்னு சொல்கிறார். இப்போ அதுக்கு எக்ஸாம்பிளாக அவர் என்ன சொல்கிறாருன்னா, டிஃப்ரெண்ட் கைண்ட்ஸ் ஆஃப் புக் ஹாவ் டிஃப்ரெண்ட் எஃபெக்ட்ஸ் அப்பான் தேர் ரீடர் அப்படின்னு சொல்கிறார். பார்த்தீங்கன்னா ஹிஸ்ட்ரி படிக்கிற பர்சன்ஸ் எல்லாமே ரொம்ப ஒரு வாய்ஸ் மேனாகவும் இருப்பாங்க. போயட்ரி படிக்கிற பர்சன்லாம் ரொம்ப ஒரு இமேஜினேட்டிவாக இருப்பாங்க. நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா மேத்தமெட்டிக்ஸ் படிக்கிற பர்சன்ஸ் எல்லாருமே ரொம்ப ஒரு சப்டில் பர்சனாக தான் இருப்பாங்க. நெக்ஸ்ட்டு சயின்ஸ் படிக்கிற பர்சன்ஸ்லாம் ரொம்ப ஒரு டீப் லுக்காக தான் அவங்களோட திங்கிங்லாம் இருக்கும் அப்படின்ற மாதிரி சொல்கிறார். நெக்ஸ்ட் பார்த்தீங்க அப்படின்னா நம்மளோட ரீடிங் பார்த்தீங்கன்னா ரொம்ப ஒரு எஃபெக்டிவ் அண்ட் யூஸ்ஃபுல் ரீடிங்காக தான் இருக்கணும். அது நம்ம படிக்கிறப்போ நம்மளோட இமேஜினேட்டிவ் அண்ட் நம்ம திங்க் பண்ணுற குவாலிட்டியை அது ரொம்ப டெவலப் பண்ணும் அப்படின்ற மாதிரி சொல்கிறாரு. நெக்ஸ்ட் பார்த்தீங்க அப்படின்னா ஆஃப் ஸ்டடீஸ் எஸ்ஸோட மெயின் பாயிண்ட்ஸ் கீழே கொடுத்துருக்கேன். இது உங்களோட எக்ஸாம் பாயிண்ட் ஆஃப் வியூக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஃபர்ஸ்ட் பார்த்தீங்கன்னா பர்பஸ் ஆஃப் ஸ்டடீஸோட பர்பஸ் பற்றி 3 மெயின் பர்பஸாக சொல்லியிருப்பார் பேக்கன். ஃபர்ஸ்ட் பார்த்தீங்கன்னா டிலைட், செகண்ட் ஒன் ஆர்னமெண்ட் அண்ட் தேர்ட் ஒன் எபிலிட்டி. நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா ஸ்டடீஸ் இம்ப்ரூவ் பர்சனாலிட்டி, நம்மளோட பர்சனாலிட்டியை ஸ்டடீஸ் வந்து ரொம்ப இம்ப்ரூவ் பண்ணும் அப்படின்ற மாதிரி சொல்லியிருப்பாரு. ரீடிங் மேக்ஸ் எ ஃபுல் மேன். நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா எதை பற்றி சொல்லியிருப்பாருன்னா டிஃப்ரெண்ட் சப்ஜெக்ட்ஸ் பற்றி பேசியிருப்பார். என்னென்ன அப்படின்னா ஹிஸ்ட்ரி, போயட்ரி அண்ட் மேத்தமெட்டிக்ஸ், ஃபிலாசபி. ஹிஸ்ட்ரி பார்த்தீங்க அப்படின்னா நம்ம ஹிஸ்ட்ரியை படிக்கிறப்போ நம்ம ஒரு வாய்ஸ் மேனாக இருப்போம். இதே போயட்ரி படிக்கிறப்போ நம்ம ஒரு இமேஜினேட்டிவ் பர்சனாக நம்ம இருப்போம். இதே மேத்ஸ் படிக்கிறப்போ நம்ம ஒரு ஷார்ப் மைண்டட் பர்சனாக இருப்போம். ஃபிலாசபி படிக்கிறப்போ நம்ம ஒரு டீப் மைண்டட் லுக் பர்சனாக இருப்போம் அப்படின்ற மாதிரி டிஃப்ரெண்ட் சப்ஜெக்ட் டிஃப்ரெண்ட் பெனிஃபிட்ஸ் பற்றி பேசியிருப்பார்.
நெக்ஸ்ட் 4th பாயிண்ட் பார்த்தீங்கன்னா, ஹவ் டு ஸ்டடி எந்த மாதிரி நம்ம படிக்கணும் அப்படின்னு சொல்லியிருப்பார். சம் புக்ஸ் பார்த்தீங்க அப்படின்னா நம்ம குயிக்காக ரீட் பண்ணிடுவோம். இதே சம் புக்ஸ் பார்த்தீங்கன்னா கேர்ஃபுல்லாக லைன் பை லைன் ரீட் பண்ணுவோம். இதே சம் புக்ஸ் பார்த்தீங்க அப்படின்னா ஸ்லோவாக கேர்ஃபுல்லாக அதில் என்ன பாயிண்ட்ஸ் கொடுத்துருக்காங்க, என்ன கண்டென்ட் அப்படின்றத நம்ம புரிஞ்சுப்போம். ஸோ ஹவ் டு ஸ்டடி இந்த மாதிரி டிஃப்ரெண்ட் வேல சொல்லியிருப்பார். நெக்ஸ்ட் 5th பாயிண்ட் பார்த்தீங்கன்னா, ஸ்டடீஸ் அண்ட் பவர் ப்ராக்டிக்கல் லைஃப். ஸ்டடீஸை வந்து நம்ம எப்படி ஒரு ப்ராக்டிக்கல் லைஃப்பில் நம்ம இம்ப்ளிமெண்ட் பண்ணுறது அப்படின்ற மாதிரி சொல்லியிருப்பாரு. நெக்ஸ்ட் பார்த்தீங்க அப்படின்னா, நம்ம டூ மச் ஸ்டடி மே அ பர்சன் லேசி அப்படின்ற மாதிரி சொல்லியிருப்பார். நம்ம அதிகமாக படிக்கிறதுனால நம்ம ஒரு பர்சன் லேசியாக மாறிடுவோம் அப்படின்னு சொல்லியிருப்பார். படிச்சுட்டே மட்டும் இருக்கக்கூடாது. யூஸிங் ஸ்டடீஸ் ஒன்லி ஃபார் ஷோ இஸ் ராங். நம்ம படிச்சுட்டே அதை எப்படி ஒரு ஷோக்காக மட்டும் நம்ம படிச்சுட்டே இருக்கக்கூடாது. ஸ்டடீஸ் மஸ்ட் பி அப்ளைட் இன் ரியல் லைஃப். நம்ம படிச்சுட்டே இருக்கக்கூடாது. பட் அது எப்படி நம்ம ரியல் லைஃப்பில் அப்ளை பண்ணணும் அப்படின்றதையும் பார்க்கணும். அதான் ஸ்டடீஸோட இம்பார்ட்டன்ட் அப்படின்றத சொல்லி ஃப்ரான்சிஸ் பேக்கன் இந்த எஸ்ஸே முடிச்சிருப்பார். இங்கே கீழே பார்த்தீங்கன்னா ஆஃப் ஸ்டடீஸ் எஸ்ஸேயோட கோட்ஸ் கொடுத்துருக்கேன். இது உங்களோட எக்ஸாம்ஸ்க்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். இந்த கோட்ஸ் கொடுத்து கண்டிப்பாக கொஷின் கேட்பாங்க. இந்த மாதிரி நிறைய வீடியோஸ் உங்களுக்கு வேணும்னு நினச்சிங்கன்னா கண்டிப்பாக நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ.